நம்ம தமிழ் படங்களை விட்டுக்கிட்டு பாலிவுட் வரைக்கும் போய் மொத்த இந்தியன் சினிமாவையும் கலக்கின டைரக்டர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மணிரத்னம். மணிரத்னம் எப்பவுமே சினிமாவில் காதல் உணர்வு மற்றும் சமூக பிரச்சனைகளை ஒன்னா சேர்த்து அவ்வளோ சூப்பரா டெலிவர் பண்ணுவாரு. இது நமக்கு நல்லாவே தெரியும். ரோஜா, பம்பாய், அலைப்பாயுதே இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவையும் தாண்டி உலக அளவுல பேச வச்ச படங்கள் அப்படின்னு சொல்லலாம். மணிரத்னத்தோட முதல் பாலிவுட் முயற்சி அப்படின்னா தில்சே. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல வெளியான அலைப்பாயுதே படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் இந்த படம். இந்த படம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில எவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சோ அதை விட ஒரு படி மேல பாலிவுட்ல கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காதல் மற்றும் உறவு சிக்கல்களை அவ்வளவு அழகா வெளிப்படுத்தியிருக்கோம் இந்த படம். சரி, இந்த படத்துக்கு அடுத்தபடியா 2004 யுவா மற்றும் 2007 குரு இந்த ரெண்டு பாலிவுட் படங்களும் மணிரத்னத்தோட மார்க்கெட்டை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. மணிரத்னத்தோட கலைத்தன்மையையும் சமூக அக்கறையையும் இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியும். பாலிவுட் ரசிகர்களோ மணிரத்னம்னா இப்படிப்பட்ட டைரக்டர் தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. குரு படத்துல அபிஷேக் பச்சனோட நடிப்போ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் இப்ப வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ண படமே கிடையாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சங்கர். நம்ம தமிழ் சினிமாவையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுக்கே சங்கர் அப்படின்னா யாருன்னு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இவரை போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா 90s கிட்ஸ்க்கு தெரியும் சங்கரோட படங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு அப்படின்னு. அவரோட காட்சி அமைப்புகளா இருக்கட்டும், சமூக சீர்திருத்த கருத்துக்களா இருக்கட்டும், அவரோட படங்களை பார்க்கும்போது எப்பவுமே ஒரு கூஸ்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஜென்டில்மேன், இந்தியன், சிவாஜி இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவோட தரத்தையே உயர்த்துச்சு. சங்கர் அந்நியன் படத்தோட ஹிந்தி ரீமேக்க 2001 நயாக் அப்படின்னு எடுக்கிறாரு. இதன் மூலமா தான் பாலிவுட்லயும் அறிமுகமானாரு. இந்த படத்துல அனில் கபூர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம எந்திரன் படத்தை 2010 ரோபோ அப்படின்ற டைட்டிலோட டப் பண்ணி ஹிந்திலையும் வெளியிட்டாங்க. நம்ம தமிழ்ல கிடைச்ச மாதிரி ஹிந்திலையுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமா மேல நிறைய பேருக்கு மிகப்பெரிய மரியாதையே வந்துச்சுன்னு சொல்லலாம். சங்கரோட படங்கள் பிரம்மாண்ட காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா இப்பதான் மனுஷன் அப்படியே சோர்ந்து போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன். மனுஷன் அப்படி எவ்வளவுதான் கடன் வாங்கியிருக்காருன்னு தெரியல, படாத பாடு படுறாரு. சந்தானமே ஒரு காமெடியன் தான். அவரோட படத்துல காமெடி பண்ற அளவுக்கு கௌதம் வாசுதேவ் மேனனோட நிலைமை ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் எவ்வளவு படம் இறங்குதோ எல்லா படத்துலயும் மனுஷன் இருக்காருப்பா. ஆனா ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க, காக்க காக்க, மின்னலே, வெண்ணை தாண்டி வருவாயா மாதிரியான படங்கள் மூலமா நவீன காதல் கதைகளை அவ்வளோ அழகா சித்தரிச்சிருப்பாரு. அவரோட படங்களுக்குனே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உண்டு. கௌதம் மேனனோட வெண்ணை தாண்டி வருவாயா படத்தோட ஹிந்தி ரீமேக் ஏக் திவான் தா 2012 இது ரிலீஸ் ஆகியிருக்கு. அதன் மூலமா தான் பாலிவுட்லயும் மிகப்பெரிய டைரக்டரா பார்க்கப்பட்டாரு கௌதம் வாசுதேவ் மேனன். அதுக்கப்புறமா 2001 மின்னலை படத்தோட ஹிந்தி ரீமேக்கும் வெளியாகிச்சு. கௌதம் மேனனோட படங்கள்ல இருக்கக்கூடிய காதல் கதைக்கு தனி ஃபேன் பேஸே இருந்திருக்கு பாலிவுட்ல. ஆனா இப்போ எல்லாருமே அவரை மறந்திருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் மாதிரியான படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து நிறைய சமூக பிரச்சனைகளை பேசியிருக்காரு. அவரோட படங்கள் எப்பவுமே எளிய மக்களோட படங்களா இருக்கும். என்னதான் இவர் இத்தனை படம் கொடுத்திருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா கஜினியா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2008 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல வெளியான அதே பெயர்ல ஹிந்திலையும் இந்த படத்தை ரீமேக் பண்றாங்க. அமீர் கான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நம்ம தமிழ்ல ஹிட் ஆனதை விட ஒரு படி அங்க மேல ஹிட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அங்க பயங்கர கலெக்ஷன் வேற. இதன் மூலமா ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் பாலிவுட்ல கிடைச்சிச்சு. உங்களுக்கு ஃபேவரட்டான பாலிவுட் படம் எது? ஃபேவரட் டைரக்டர் யார் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.